என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. நான் கலங்கப்படாம கண்ணியம் குறையாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. நடத்த கட்டவளோட வாழ நான் தயாரா இல்லை. நீ எங்கேயாவது ஓடி போயிடு. உஷாவோட அம்மா வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். ஆபீஸ்ல இருக்கிறதா வேலை பார்த்து உட்காரு கௌசல்யா. நான் உனக்கு செஞ்சது பெரிய பாவம். நீ களங்கமில்லாதவன். அந்த உண்மை எனக்கு காலம் கடந்துதான் தெரிஞ்சது. உண்மை அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? கௌசல்யா, நான் பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என் வேதனை யாருக்குமே புரிய மாட்டேங்க. மன்னிச்சிருங்க, நான் உங்க குறைய கேட்க வரல. என் குழந்தைக்கு வாழ்வு கேட்க வந்திருக்கேன். நீங்க வந்தாதான் உஷாவுக்கு கல்யாணமே நடக்கும். என்ன கௌசல்யா இப்படி கேட்கிறேன்? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு புடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க முடியாதுன்னு சொல்வீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம், அவசியம் வந்துருங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பாவும் அம்மாவும் போய் அடுத்தவங்களை அழைக்கிறது தான் வழக்கம். புருஷன் அழைக்க பொண்டாட்டி வந்திருக்கேன். விதி. மனைவிங்கிற முறை இருந்தா முந்தானிய தரலாம். மகளுக்கு அப்பாங்கிற முறையில என்ன செஞ்சுதான் தர முடியும்?